அன்னி டான்ஸ் ஆனதுக்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அமுதவாணனுக்கு கூட ஹெல்ப்புக்கு வந்த பையன் சும்மா கிடையாது. விஜய் டிவியில் வந்து சஸ்டைன் ஆகி ஒரு ஷோ பண்ணுறதெல்லாம் எப்படி சிவான கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆன மாதிரி தான் இவரும் அப்படி வந்தார். வந்து இப்போ ஒரு ஹீரோவாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு படம் ஜெயிச்சிருக்கார். பாலா வந்து வீடியோ எடுத்து போடுறனால மட்டும் வந்து அவர் செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணுறாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். பப்ளிசிட்டியே பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அது ஒரு 4 பேருக்கு பார்க்கும்போது காசு இருக்கவங்களுக்கு நம்மளும் பண்ணணும்னு தோணும்ல. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்களே எப்படி இவ்வளோ காசு வருது, சர்வதேச கைக்கூலி, இதெல்லாம் ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பையன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் ஒரு ஷோ, மதியானம் ஒரு ஷோ, சாயந்தரம் ஒரு ஷோ, எல்லாம் சென்னையில் இல்லை. இப்போ நீங்கள் 3 நாள் பாருங்கள், ஒரு பேமெண்ட் வாங்கி அந்த பேமெண்ட்டை வந்து அவனுக்கும் செலவு பண்ணவே மாட்டான். இப்போ தான் வந்து இந்த க்ரூம் பண்ணுறது அதெல்லாம் வந்து இப்போ நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் க்ரூமிங் கூட பண்ண மாட்டான். பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னால் ரூபசங்கரன். ஸோ ஆக்டிவாக இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சூடு இருக்கிற அளவுக்கு அப்போனா அப்புறம் உடனே நைட்டு போய் பார்த்தேன், பேசினேன். ஆனால் அவர் அப்படியே அமைதியாக கண்ண மூடி அப்படியே தான் அன்கான்ஷியஸாக தான் இருந்தார். ஒரு மெடிக்கல் பையன் வந்து அவர்கிட்ட கூட கேட்டேன், எப்படிப்பா இருக்காரு அண்ணா, இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஆனால் இம்ப்ரூவ் ஆயிருக்குண்ணே, நல்லா முன்ன விட வந்துருவாருன்னேன்னாரு. எனக்கு அது சொல்லலாம். அந்த சாம்பியன்ஸில் நீங்கள் 2 பேரும் வந்து அந்த லேடி கிட்ட போட்டு பண்ணீங்க பாருங்க, வேற லெவல்மா. சிரிச்சு வயிறுலாம் புண்ணாகி போச்சு. ஆமாம், இந்த மாதிரி வந்து வாய்ஸ் நோட் அவ்வளோ வாய்ஸ் நோட் போடுவார் எனக்கு. இப்போ கூட நான் ரீசெண்டாக அசாருக்கு அதை வாய்ஸ் நோட் ஷேர் பண்ணேன். பாருமா அப்போ எப்படி பேசியிருக்காங்க. அன்னி டான்ஸ் ஆனதுக்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்க வே ஆஃப் லவ்ங்க அது, அவங்க வே ஆஃப் லவ். அன்னி வந்து ஒரு டான்ஸராக இருந்தாங்க, அண்ணன் வந்து அங்கே டான்ஸ் ஒரு பெர்ஃபார்மராக இருந்து டான்ஸராக இருந்தாங்க. அங்கே காதல் மலர்ந்தது அந்த நடனத்தில் தான். அப்போ அந்த நடனம் மூலமாக தான் அவங்க வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. அது இல்லாமல் கேபிஐ ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு உங்களை சொல்லலாமா? எஸ். அப்படி இருக்கும்போது கோ ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய கேபிஐ பாலா அவர் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு சில சர்ச்சைகளை சந்திச்சார்ல. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பாலா வந்து ஒரு செல்ஃப் மேட் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி வந்து என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா, ஒருத்தவன் ரொம்ப கீழேருந்து மேலே வந்துட்டான்னா பொறுக்க மாட்டேங்குது. தட் மீன் நிறைய பொறாமைகள் அதிகமாகிடுது, அக்செப்டன்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் அவங்க மேலே வைக்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் அதுக்கெலாம் வந்து அவரே பதில் சொல்லிட்டாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் இது நாள் வரைக்கும் நான் என்னுடைய கலக்கப்போகிற டீமில் நான் நிறைய பேரை நான் வந்து கடந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் அந்த பையன் எப்படி இருந்தானோ இப்போ வரைக்கும் அதே சீனியர்ஸ்க்கான மரியாதை. இப்போ கூட ஃபோன் பண்ணால் டக்குன்னு எடுப்பான். இப்போ கூட அண்ணே 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 இப்படி தான் இருக்குது. அவர்கிட்ட ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட மாறல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையன் வந்து இன்றைக்கி அவனை செல்ஃப் மேடாக ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்த பையன். அமுதவாணனுக்கு கூட அசிஸ்டண்ட்டாக கூட ஹெல்ப்புக்கு வந்த பையன். கூடயே இருப்பான். நான் பார்த்துருக்கேன், கலக்கப்போகுது யார் அப்போ நான் பார்த்துருக்கேன். கூடயே இருப்பான். லுக் அண்ட் ஃபீல்லாம் பார்க்கும்போது யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணி, சும்மா கிடையாது விஜய் டிவியில் வந்து சஸ்டைன் ஆகி ஒரு ஷோ பண்ணுறதெல்லாம், கலக்கப்போகுது யார் மாதிரி ஷோ பண்ணி எல்லா ஷோலையும் பாலா இல்லாத ஷோவே கிடையாது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சூப்பர் சிங்கரில் இருப்பார், கலக்கப்போகுது யாரில் இருப்பார், அவரே வந்து ஷோ ஆங்கர் பண்ண ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ எப்படி சிவானை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆன மாதிரி தான் இவரும் அப்படி வந்தார். வந்து இப்போ ஒரு ஹீரோவாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு படம் ஜெயிச்சிருக்கார். சும்மாலாம் இல்லை, படமும் ஜெயிச்சிருக்கு, அதுக்கான மக்களும் வந்திருக்காங்க. இன்றைக்கி புக் மை ஷோவில் போய் பார்க்கும்போது அவரோட படத்துக்கான புக்கிங் வந்து ட்ரெண்டிங்கில் வருதுல்ல. ஸோ அப்போ அவர் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகள் அப்படிலாம் பார்க்கும்போது ஒருத்தவன் நல்லது செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் நல்லது வந்து செய்ய மாட்டுறாங்க. சில பேர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் செய்கிறாங்க. இப்போ நான் நிறைய செய்கிறேன், பட் நான் போட்டு காமிக்கிறது இல்லை எங்கேயும். நான் இப்போ வரைக்கும் 2 பசங்களை திருச்சியில் படிக்க வச்சுட்ருக்கேன். அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அவர் வந்து எனக்கு என்னோடய வீட்டு பக்கத்தில் அவர் எனக்கு எப்பயுமே ஆட்டோ ஓட்டுவார். ஜின்னான்னு பேர். அவர் வந்து நடுவில் தற்செயலாக ஒரு அசம்பாவிதம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ அந்த குழந்தைங்களுக்கான ஃபீஸ் வந்து நான் 2 பேருக்கும் நான் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து சொல்லலை வெளியில். பட் ஆனால் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, இவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது பாலா வந்து வீடியோ எடுத்து போடுறனால மட்டும் வந்து அவர் செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணுறாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். மேபி இதை பார்த்து இப்போ எனக்கே இன்ஸ்பயர் ஆகும்ல. இப்போ என்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகலாம்ல. சரி ஒரு பண்ணுறாரு நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் பார்க்குறேன். அது வந்து அது ஒரு கெட்டதாகவே இருந்துட்டு போட்டுமே, பப்ளிசிட்டியே பண்ணுறான்னு வச்சுப்போம்.
அது ஒரு 4 பேருக்கு பார்க்கும்போது காசு இருக்கவங்களுக்கு நம்மளும் பண்ணணும்னு தோணும்ல, அதுக்கு ஒரு இனிஷியேட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் குற்றச்சாட்டுகள் வந்து நான் அதை ஆனால் அதையும் பாலாட்டே அதான் சொன்னேன், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு தம்பி, யார் பேசினாலும் நீ பாட்டுக்கு உன் ட்ராக்கில் ஓடிட்டே இரு, தளபதி சொன்ன மாதிரி நீ பாட்டுக்கு நதி போல் ஓடிட்டே இரு, அவ்வளோதான். ஒரு நாள் நீ பெரிய ஹீரோ வருவ, இதெல்லாம் மறந்துடுவாங்க எல்லாரும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் பாலாட்டை. பட் ஒரு சில ப்ரூஃப்லாம் காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் வந்து இவர் ஆதவன் அவர்கள் வந்து அவர் சப்போர்ட்டாக பேசியிருந்தார். லைக் ப்ரூஃப் பார்த்து அவர் கூட ஒருவேளை இதுலேயும் மாட்டிகிட்டு இருக்கா போல் இவர் அப்படின்ற மாதிரி அவர் கூட அதான் 2 சைட்லேயும் பார்க்கணும்ல. இப்போ ஒருத்தவங்க இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன், இதெல்லாம் மேபி அது கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் சைடில் இருக்கிற ப்ரூஃபையும் பார்க்கணும். எதனால் மேபி ஒருவேளை சரியான ஆட்களை மீட் பண்ணாமல் கூட அது நடந்திருக்கலாம். பாலா பொறுத்த வரைக்கும் நானே பார்த்துருக்கேன், கண்ணுக்கு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்களே எப்படி இவ்வளோ காசு வருது, இதெல்லாம் என்னமோ காமெடியாக இருந்தது, அதெல்லாம் சர்வதேச கைக்கூலி, இதெல்லாம் ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பையன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான்னு. காலையில் ஒரு ஷோ, மதியானம் ஒரு ஷோ, சாயந்தரம் ஒரு ஷோ, எல்லாம் சென்னையில் இல்லை, காலையில் ஒரு ஷோ திருச்சியில் இருக்கும், மதியானம் ஒரு ஷோ மதுரையில் இருக்கும், ஈவினிங் ஒரு ஷோ நாகர்கோவில், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கும். சுற்றிக்கிட்டே இருப்பான் அந்த பையன். இப்போ நீங்கள் 3 நாள் பாருங்கள், ஒரு பேமெண்ட்டு வாங்கி அந்த பேமெண்ட்டை வந்து அவனுக்குன்னு செலவு பண்ணவே மாட்டான். இப்போ தான் வந்து இந்த க்ரூம் பண்ணுறது அதெல்லாம் வந்து இப்போ நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் க்ரூமிங் கூட பண்ண மாட்டான். ரொம்ப தெய்வ பக்தி ஜாஸ்தி அந்த பையனுக்கு, ரொம்ப தெய்வ பக்தி. அப்படியே கும்பிட்டுட்டே இருப்பான், ப்ரேயிங்லேயே இருப்பான். அதே மாதிரி நான்லாம் கலக்கப்போதையார் சீசன் 7 பண்ணும்போது அவ்வளோ ஹெல்ப் பண்ணான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையன் வந்து லைக் அவன் நல்லா வரணும்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஒருவேளை மேபி சரியான ஆட்கள்கிட்ட அதை கையில் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், அவங்க அவனை ஏமாற்றிருக்கலாம். மேபி ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக கூட இருந்திருக்கலாம். ஸோ ப்ரூஃப்ன்றது வந்து இப்போ இதுக்கப்புறம் இன்றைக்கி டாக்கே இல்லையே, இன்றைக்கி யாரும் அதை பற்றி பேசலை, பாலா பற்றி யாரும் திரும்ப பேசலை. அவன் பாட்டுக்கு அவர் அடுத்து அவரை ஹீரோவாக நிறைய பண்ண போகிறாரு, பண்ணிகிட்டே இருக்க போகிறாரு. அதனால் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, மேலே ஒருத்தன் இருக்கேன் எப்பயும் தெரியும், எல்லாம் கர்மா இப்படி போயிட்டு இப்படி வந்துடும் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் பேசுனீங்களா பாலா அவருக்கு இதை பற்றி என்ன சொல்லியிருந்தாரு? நான் அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறமே அடுத்த நாளே கால் பண்ணி பேசினேன், தம்பி நீ எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காத, நீ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடு. இன்றைக்கி என்ன பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு விமர்சனம் வருது, நீ நல்லது பண்ணுற, அதுக்கு எதுக்கு அதை பற்றி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு தான் நான் சொன்னேன். அண்டு நடுவில் கூட நான் அந்த டிஆர் ஜீவா கூட பேசினேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணுற பையன், அண்ணே சூப்பர்ண்ணே நல்லா பண்ணுண்ணே அப்படி இது மாதிரி நல்ல ஒரு சோலுங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டு தனக்குன்னு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவன் இந்த பையன் நினச்சிருந்தா அவனுக்குன்னு ஒரு காரு, அது வேறு சொல்கிறாங்க அவர் வந்து காரு நல்ல கார் வச்சுருக்காரு அப்படின்லாம். உண்மையிலே நல்ல கார்லாம் வச்சிடல, அவன் ஃப்ரெண்டோட ஒரு கார் இருக்குது, அந்த காரில் தான் இன்னைக்கு வரைக்கும் அமுதவாணன் அவரோட வீட்டில் தான் இருக்கு. இருக்காரு. நினச்சிருந்தா ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கலாம், நினச்சிருந்தா ஒரு அதான் சொல்கிறார் அவர், நான் தனக்குன்னு பண்ணி ஒரு வீடு காரு வாங்கியிருந்தால் நான் வந்து மேபி என்னை வந்து யாரும் கண்டுருக்க மாட்டாங்க. ஒரு கிளினிக் ஒன்று பண்ணணும்னு அவனுக்கு ஒரு ஆசை, மேபி அவனுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம்ல, அவன் வந்து காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் போய் கட்ட முடியாமல் இருந்திருக்கலாம். நான்லாம் இருந்திருக்கேன், என் அப்பாவுக்குலாம் கிட்டத்தட்ட 18-19 லட்சம் செலவு பண்ணேன் எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு. இப்போ எங்கள் அப்பா இல்லை. ஸோ இப்படி ஒரு வேளை ஒரு ஃப்ரீயாக ஒரு கிளினிக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவன் நினைக்கலாம். தெரில, மேபி நான் நினைக்கிறது வந்து மேபி பொறாமையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சில பேர் வளர்கிறத வந்து சில பேரால் ஏற்றுக்க முடியாது. நான் ப்ரூஃபை பற்றிக்கலாம் அந்த ஜோனுக்கே வரல. அது வந்து அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரூஃப் வச்சிங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் முறையிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ இது ஏன் அந்த மாதிரி எதுவுமே ப்ராக்ரஸ் ஆகலை, சும்மா ஒரு இது மட்டும்தான், ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இப்போ ஒரு பூம் டாபிக் வேணும். ஆமாம், இவரை பற்றி பேசினா பூம் ஆகலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆதவன் அண்ணனும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். அவரும் வந்து இப்போ நான் பாம் படம் பார்த்துட்டு அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணார். என்னுடைய எல்லா இதுலேயுமே வந்து ரொம்ப வருஷமாக எனக்கும் தெரியும், ஆதித்யா சேனல்லேருந்து எனக்கு அவர் தெரியும். ஸோ அவர் மேலே நான் வந்து பர்சனலாக எங்களுக்கு எந்த எதுவுமே கிடையாது. இப்போ நான் பாலாக்கு சப்போர்ட் பண்ணுறனால அவருக்கு எகெயின்ஸ்ட்னு இல்லை. பாலா எனக்கு தெரியும், ஆதவனாவும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு இவங்க தான் அவங்க தான் எகெயின்ஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு என்ன மனசில் தோணுச்சோ அதை நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ அதே வரிசையில் கேபிஒய் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேபிஒயோட விஜய் டிவியோட தமிழ் சினிமாவோட பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம் ரூபசங்கரன். அந்த ஒரு இழப்பு வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அதாவது அவர் இறக்குறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணோம். ஆமாம், ஓகே. அதுவே ஒரு பெரிய ட்ராமா எங்கள் டீமுக்கே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது உங்களோட பயணம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆக்டிவாக இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நம்ப முடியாமல் இருந்தது. நான் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு யூஸ்வலாக ஒரு செக்கப் போவாங்கள்ல. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ஏஜ் ஒரு 40க்கு மேலே வரும்போது சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, இயல்பு தான். ஸோ ரெகுலராக ஷூட்டிங் போகிறாங்க, அப்போ அதுவும் மீடியாவில் இருக்காங்க, ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னா கரெக்டான சாப்பாடு கரெக்டான தூக்கம் இருக்காது.
மேபி அந்த மாதிரி ஏதாவது ஆல்ரெடி வேறு அண்ணன் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்க. நான் அப்போ சொல்லும்போது கூட நான் வந்து சரி ஓகே போயிட்டு டக்குன்னு வந்துடுவாங்க, அது ட்ரிப்ஸ் போட்டு வந்துடுவாங்க போல் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் அப்படி ஆகிட்டுருக்கு, அண்ணன் அட்மிட் ஆகிருக்காங்க. நான் ஐசியூவில் இருக்காங்களா அப்படின்னு. ஐசியூவில் இருக்கிற அளவுக்கு அப்போனா அப்புறம் உடனே நைட்டு போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது அண்ணன் வந்து இப்படி இருக்காங்க. ஆனால் அப்போ கூட நான் உள்ளே போய் ஒருத்தங்களாக போய் பார்க்க அலோவ் பண்ணாங்க. அப்போ நான் போய் உள்ளே போய் பார்த்து அண்ணன்ட்ட பேசினேன். ஆனால் அவர் அப்படியே அமைதியாக கண்ண மூடி அப்படியே தான் அன்கான்ஷியஸாக தான் இருந்தார். அப்போயே வென்டிலேட்டர் போட்டாங்க. ஆனால் அந்த பையன் கூட ஒரு பையன் இருந்தார், டாக்டர். அவர் ஐ திங்க் ஏதோ மெடிக்கல் பையன் போல இருக்குது. அவர்கிட்ட கூட கேட்டேன், எப்படிப்பா இருக்காரு அண்ணா, இம்ப்ரூவ் ஆகிருக்காரு? ஆனால் இம்ப்ரூவ் ஆகிருக்குண்ணே, நல்லா முன்ன விட வந்துருவாருன்னேன்னாரு. எனக்கு அது ஹோப்பாக இருந்தது. வெளியில் கூட வந்து சொன்னேன், நல்லா பாசிட்டிவாக சொல்கிறாங்க, வந்துருவார் அண்ணன் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய இழப்பு தான் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு அண்ணன் கூட எனக்கு அண்ணன் கிடையாது, கூட பிறந்த அண்ணன். நான் தான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பையன். அவர் எனக்கு வந்து ஒரு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி, ஒரு அப்பா மாதிரி அந்த ஸ்தானம். ஏன்னா 19 வருஷம் என் கூட அப்படியே அவர் கையை பிடிச்சிட்டே நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஹாப்பினஸ் மட்டுமே கொடுத்த ஒரு மனுஷன். இந்த நேரத்தில் நான் ஒன்று தான் சொல்லுவேன், எல்லா கலைஞர்களும் உடம்பு ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட இல்லாமல் இருக்க ஆட்கள் நம்ம பார்க்குறோம். வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி திடீர்னு பெரிய செலவு. எங்கள் அப்பாவுக்குலாம் அப்படி தான் ஆச்சு. எங்கள் அப்பா வந்து இத்தனைக்கும் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவருக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கல. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தை ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்கணும். அதுதான் ரொம்ப பெரிய பேஸ்மெண்ட் தான் வீடு கட்ட முடியும். அதனால் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துக்கணும். முடிஞ்சால் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா வந்து ரோபோனை வந்து ஸ்டில் எல்லார் கூடயும் இருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கி கூட இங்கே தான் இருக்காருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஜெயிக்கிற ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக சொல்லுவார். அவர் ஜெயிச்சார்னா சொன்னார்னா உடனே கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவார், வாய்ஸ் நோட் போடுவார். செல்லம் அந்த சாம்பியன்ஸில் நீங்கள் 2 பேரும் வந்து அந்த லேடி கட்டை போட்டு பண்ணீங்க பாருங்கள், வேறு லெவல்மா. சிரித்து வயிறுலாம் புண்ணாகி போச்சு. ஆமாம், இந்த மாதிரி வந்து வாய்ஸ் நோட் அவ்வளோ வாய்ஸ் நோட் போடுவார். எனக்கும் அசாருக்கும். இப்போ கூட நான் ரீசெண்டாக அசாருக்கு அதை வாய்ஸ் நோட் ஷேர் பண்ணேன். பாரு மாப்பிள்ள எப்படி பேசியிருக்காரு அண்ணன் அப்படின்னு. ஓகே, அண்ணி சொல்கிற மாதிரி வேறு எங்கேயோ ஃபாரின் ஷோக்கு போயிருக்காரு, வந்துடுவார் நம்புகிறோம். ஓகே, அது இல்லாமல் எந்த ஒரு கேட்டகரியும் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக. ஆமாம், எங்களுக்கு என்னென்னா ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்மளை வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார், பேச விடுவார். அவர் மட்டும் தன்னை பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டார். மெமிக்ரி ஆகட்டும், இப்போ கூட எங்களை கூடும்போது அன்பு தம்பிகள் அசார் டிஎஸ்கே பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் தம்பிலாம் அப்படின்னு எங்களை பண்ண வச்சு அப்ரிஷியேட் பண்ணுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மனுஷன். இப்போ நிறைய இடங்களில் இப்போ அண்ணி டான்ஸ் ஆனதுக்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்க வே ஆஃப் லவ்வுங்க அது. அவங்க வே ஆஃப் லவ். அவங்க 2 பேரும் காதல் பண்ணது. அண்ணி வந்து ஒரு டான்ஸராக இருந்தாங்க. அண்ணன் வந்து அங்கே ஒரு பெர்ஃபார்மர் வந்து டான்ஸராக இருந்தாங்க. அங்கே காதல் மலர்ந்தது அந்த நடனத்தில் தான். அப்போ அந்த நடனம் மூலமாக தான் அவங்க வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப ஈஸியாக பேசிடுறாங்க. அடுத்தவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப, அதுவும் பப்ளிக் ஃபிகராக இருந்தால், இன்றைக்கி யாரோ ஒரு முனுசாமிக்கோ கந்தசாமிக்கோ நடந்தது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரபலத்துக்கு நடக்கும்போது ஈஸியாக பேசிடுறாங்க. அந்த வார்த்தை அவங்களை எப்படி ஹர்ட் பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அக்கா ஒருத்தவங்க என்னை வந்து, நான் காலையில் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்தேன். வந்துட்டு கிளம்பிட்டீங்களா அப்படின்னாங்க. கிளம்பிட்டேன். குளிச்சிட்டிங்களா அப்படின்னாங்க. குளிச்சிட்டேங்க்கா அப்படின்னு. பார்த்தா குளித்த மாதிரியே இல்லை அப்படின்னாங்க. இது எனக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா? அவங்களுக்கு அது காமெடியாக இருக்கலாம். இன்றைக்கி ரொம்ப எல்லோரும் ஈஸியாக புண்படுத்திடுறாங்க வார்த்தைகளில். முடிஞ்ச வரைக்கும் கைண்டாக இருக்க ட்ரை பண்ணுவோன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கிறது இன்னைக்கு இருக்கவும் நாளைக்கு இருக்க மாட்றாங்க ஆக்சுவலி. அப்படி இருக்கிற வாழ்க்கையில் என்ன ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி என்ன ஆக போகுது? ஸோ ஹாப்பியாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷத்தை மட்டும் கொடுப்போம், சண்டை போடாமன்றது தான் என்னோட கருத்து. இல்லாமல் பெயிண்ட் விஷயம் கூட ஏதோ சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஆரம்ப கட்டத்தில் பெயிண்ட் அடித்தது தான் இப்போ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இல்லை, அது வந்து அதுக்கு கிளாரிட்டியே நம்ம இந்திரஜா கொடுத்துருக்காங்க, அவங்களோட யூடியூப் சேனல்லே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அது எல்லாமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இருக்கும்ல ப்ரோ. பெயிண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து அது அப்சர்வ் ஆகும். அந்த டைம்லலாம் அண்ணன் வந்து அது எத்தனை ஷோ பண்ணியிருப்பார். அவரும் அதே மாதிரி ஒரு நாளில் 4 ஷோ பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணுவார். நியூ இயருக்குலாம் பார்த்தீங்கன்னா 5-6 ஷோ பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தவர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர் தான் கஷ்டப்பட்டு. நான் அவருடைய தனிப்பட்ட வெறுப்பு பழக்க வழக்கங்களுக்கு நான் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆஸ் அ பர்சனாக சொல்கிறேன், அவர் எப்படி பட்ட ஆளுன்னு சொல்கிறேன். நல்லா அள்ளி கொடுப்பாரு.
நிறைய பண்ணியிருக்காரு. சாம்பியன்ஸ்லலாம் எங்களுக்குலாம் வந்து வாரம் 5,000 10,000 நல்லா பண்ணால் கொடுப்பாரு. எங்களுக்கு மட்டும் இல்லை, கிரியேட்டர்ஸ் எழுதுறவங்களுக்கும் கொடுப்பாரு. கடைசியாக அவர் கூட ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட்? லாஸ்ட்டாக நான் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப செலக்டிவ் பர்சன்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ அண்ணன் இந்த மாதிரி நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னாரு. அன்றைக்கி நடக்கிற ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலையில் எனக்கு கால் பண்ணார். அவர் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணார். செல்லம் எப்படி போயிட்டுருக்கு ஃபங்க்ஷனு அப்படின்னாரு. நான் நல்லா போயிட்டுருக்கேனே, நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், ஓகே 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னாரு. அதுதான் அவர் கடைசிகிட்ட பேசுனது. ஆனால் வரல அவர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு ஒர்க்கில் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டார். இப்போ வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணி போயிட்டார், வரல கடைசியில். கண்டிப்பாக நான் எங்கேயும் போகல. அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குது. அவர் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் இங்கே தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்புவோம். நன்றி, உங்கள் நேரத்தை கொடுத்து இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஹார்ட்ஃபீல்டாக நிறைய பேசணும். அண்டு நான் மனசில் இருக்கிறது தான் ஓப்பனாக பேசினேன். இப்போ இன்னைக்கு கூட இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் கீழே இப்போ நான் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறேன், அதனால் நீ அவரோட சப்போர்ட்ரு அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும். நான் அதை பற்றி எதுவுமே நான் ஒரி பண்ணிக்க போகிறதில்ல. கமெண்ட்ஸ்க்காக என்றைக்குமே யாரும் வாழாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். யாராவது கமெண்ட்ஸ் சொன்னால், நல்ல விஷயம் சொன்னால் எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறீங்க, சூப்பர்னு சொல்லும் போது ஏற்றுக்கிறீங்க. உங்கள் மேலே யாராவது விமர்சனம் வச்சாங்கனாலும் ஏற்றுக்கங்க, அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில். அப்படி இருந்ததுன்னா சாரி கேளுங்க, இல்லை அதை சரி பண்ண உங்களை முயற்சி பண்ணுங்கள், அது சரி பண்ணுங்கள். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா அதை நிரூபிக்கணும்னு ரொம்ப முட்டெல்லாம் வேணாம். யாருக்காகவும் யாரும் ரொம்ப நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் குடும்பத்தாருக்கு தெரியும்ல நீங்கள் யாருன்னு, போதும், அவ்வளோதான். ஸோ அதனால் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி.